மனிதாபிமானம் கொஞ்சம் கூட இல்லாம மிருகத்தனமா நடந்துக்கிற தங்கராஜை பார்த்தா உங்களுக்கும் கோபமா வருதா? அப்ப இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணிட்டு வாங்க நாளைக்கான ப்ரமோக்கான ப்ரெடிக்ஷன் என்னன்னு பார்க்கலாம். ரேவதிய வெளியில போக சொல்லி கதவை சாத்திட்டு ரூமுக்கு வந்த தங்கராஜ் குறுக்கையும் மறுக்கையும் நடந்துகிட்டே இருக்காரு. யோசிச்சுக்கிட்டே அப்படியே மெத்தையில போய் உட்கார்ந்து அவரோட ஆத்திரம் அடங்காம மெத்தைய 2 குத்து குத்திட்டு கையிலிருந்து எழுந்திருச்சு நிக்கிறாரு. ச்சே, எவ்வளவு அசிங்கமாயிடுச்சுடா தங்கராஜ் உனக்கு. அவ பிறந்த வீட்டில் இனி யாரு உன்னை மதிப்பா? உனக்கு கொஞ்சம் கூட அசிங்கமாவே இல்லையாடா தங்கராஜ் அப்படின்னு சொல்லிட்டு கண்ணாடிக்கு முன்னாடி போய் நின்று பேசி அங்கே கண்ணாடியையும் கையால் ஒரு குத்து குத்த உடனே வலி தாங்க முடியாம அப்படியே கோபத்தில் தன்னோட ஃபோனை எடுக்கிறாரு தங்கராஜ். தன்னோட அடியாட்களில் ஒருவரான ரங்காவுக்கு ஃபோன் பண்ணி, டேய் ரங்கா எங்கே இருக்கிற அப்படின்னு கேட்க, பாஸ் நான் இப்போ நம்ம மில்லில் தான் இருக்கேன் பாஸ் அப்படின்னு சொல்ல, சரி நம்ம ஆளுங்களை கூட்டிட்டு நீ வர வேண்டாம், ஒரு 4 ஆள் நம்ம ஆளுங்க தான், அதுதான் உனக்கு தெரிஞ்ச நம்ம குரூப் இருக்குல்ல அவங்கள வர சொல்லி என் வீட்டுக்கு முன்னாடி என் பொண்டாட்டி தனியாக தான் உட்காந்துருக்கா, வெடிய வெடிய அங்கே தான் உட்காந்துருப்பா, அவளை பயமுறுத்துங்க அப்படின்னு சொல்லிடுறாரு. உடனே அங்கே ரங்காவோ, சார் என்ன சார் சொல்கிறீங்க, நம்ம சின்னம்மா ரேவதி அம்மாவையா சொல்கிறீங்க அப்படின்னு சொல்ல, ஆமாண்டா அவளைத்தான், ஆனால் நீங்கள் படுத்துகிற பயத்தில் இந்த நடு ராத்திரியில் அவகிட்ட ஃபோனும் கையில் இல்லை, என்ன பண்ணுவான்னு நான் பார்த்து ரசிக்கணும், நாளையும் பின்னையும் இந்த தங்கராஜ் கிட்ட பொய் சொல்லணும், ஏமாத்துருங்கிற நினைப்பே அவளுக்கு இனிமேல் வரக்கூடாத அளவுக்கு அவளை ஒரு 4 பேரை விட்டு பயப்படுத்த சொல்லு, வேற ஒன்றும் டச் பண்ணவெல்லாம் வேண்டாம், சும்மா பயப்படுத்தி மட்டும் விடுங்க போதும் அப்படின்னு சொல்ல, சரி பாஸ் சரி, என்னமோ யானைக்கு பொறித்தீனி போட்ட மாதிரி இப்படி ஒரு சின்ன வேலையை எனக்கு அசைன் பண்ணியிருக்கீங்க, அதை முடிக்காமல் விடுவேனா பாஸ், சரி நான் முடிச்சுட்டு உங்களுக்கு கூப்பிட்றேன் அப்படின்னு ரங்காவும் தன்னோட 4 ஆட்களை தங்கராஜ் வீட்டுக்கு முன்னாடி அனுப்புகிறாங்க. அதே சமயம் குளிரில் நடுங்கி போய் வெறிச்சு குறுக உட்காந்துருக்காங்க ரேவதி. அன்னைக்கு நைட்டு 12 மணிக்கு நாய் ஒரு ஓரமாக தெருநாய் ஊளையிட ரேவதி விருக்குன்னு பயந்துக்கிறாங்க. அதே சமயம் அங்கே கேட்டுக்கு முன்னாடி குறுக்கையும் மறுக்கையும் யாரோ நடக்கிற மாதிரி தெரியுதே, நிழல் இப்போ ஊசாடின மாதிரி தெரியுதே அப்படிங்கிற மாதிரி அங்கே எழுந்திரிச்சு பார்க்குறாங்க பயந்துட்டே. அதே சமயம் யாரும் இல்லை அப்படின்னு மறுபடியும் வந்து உட்கார மறுபடியும் நிழல் அங்கேயோ இங்கேயோ ஆள் நடக்கிற மாதிரி தெரிய கொஞ்சம் பயம் அதிகமாகிடுது ரேவதிக்கு. உடனே கதவை தட்டுறாங்க. என்னங்க கதவை திறங்க, பயமாக இருக்குங்க ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு கதவை தட்ட உடனே அங்கே உள்ளே இருந்துட்டு கேமராவில் பார்த்துட்டே ரசிச்சுக்கிட்டு இருக்காரு தங்கராஜ். அதே சமயம் 2 பேர் வந்த 4 ஆளில் நின்று பலமாக சிரிக்கிறாங்க கேட்டுக்கு முன்னாடி. அதை பார்த்த உடனே ரேவதிக்கு எங்கே போகிறதுன்னே தெரியாத அளவுக்கு கதவை தட்டுன்னு தட்டி அழுது சோர்ந்து உட்காந்துடுறாங்க. அப்படியே உள்ள 2 பேர் வில்லத்தனமாக வர்றாங்க. அவங்கள பார்த்த உடனே, இல்லை என்னை விட்டு ப்ளீஸ் ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டை சுற்றி ஓடுறாங்க. அப்படியே அங்கே பக்கத்தில் தன்னோட மாமியார் ஜன்னலையாவது தட்டுனா அத்தையாவது கதவை திறந்து விடுவாங்க அப்படின்னு பாவமாக பரிதாபமாக ஜன்னலை தட்டுறாங்க. அத்தை கதவை திறங்க அத்தை, நம்ம வீட்டுக்குள்ளே யாரோ திருடுங்க வந்துட்டாங்க அத்தை, ப்ளீஸ் அத்தை கதவை திறங்க அத்தை அப்படின்னு சொல்லிட்டு கத்த. உடனே ஜன்னலை திறந்த பாட்டியோ, என்ன வேணும், பொய் சொல்லிட்டு போக தெரிஞ்சிச்சுல்ல, இப்போ நான் மட்டும் இந்த கதவை திறந்து விட்டேன்னு வெய்யி ரேவதி, உன் புருஷன் நான் பெத்த தாயின்னு கூட என்னை பார்க்க மாட்டான், என்னையும் கையை பிடிச்சு தரன்னு வெளியில் இழுத்து தள்ளி கதவை சாத்திட்டு போயிடுவான், திருடங்க வந்தா என்ன, யார் வந்தா எனக்கு என்ன, ஐயோ என்னை விடுமா சாமி அப்படின்னு கதவை சாத்திடுறாங்க. அதே சமயம் அங்கே உள்ளே போய் மாடிப்படி ஏறி தங்கராஜ் கிட்ட, தங்கராசு ஏனோ திருடங்க வந்துட்டாங்களாமாடா, அவள் வெளியில் தனியாக நிற்கிறதுக்கு பயப்படுற மாதிரி அழுது என்னோட ஜன்னலை தட்டி கூப்பிடுறாடா, திறந்து விட்டுலாமா, அவங்க வீட்டு ஆளுங்களுக்கு இந்த சமாச்சாரம் தெரிஞ்சா நம்மளை அசிங்கமா இல்லடா நினைப்பாங்க அப்படின்னு சொல்ல, உடனே கோபத்தில் தங்கராஜ், ஏம்மா அப்போ அவள் என்கிட்ட பொய் சொல்லிட்டு ஏமாத்திட்டு அவள் அன்னைக்கு பிறந்த நாள் கொண்டாடுறதுக்கு போனால, அதை மட்டும் அவங்க வீட்டு ஆளுங்க தெரிஞ்சா என்ன கேவலமாக நினைக்க மாட்டாங்க, இவ்வளவுதான் இவனுக்கு மதிப்பு ரேவதி கிட்டன்னு ஊர்க்காரங்க எல்லாம் இவ பொய் சொல்லிட்டு போனதை நினச்சா என்ன அசிங்கமாக நினைக்க மாட்டாங்க, இவன்லாம் ஒரு ஆம்பளையா, பொண்டாட்டி பொய் சொல்லி ஈஸியாக ஏமாத்திட்டான்னு என்னை காரி துப்ப மாட்டாங்க அப்படின்னு லூசுத்தனமாக எப்பவும் போல பேசிக்கிட்டு இருக்காரு தங்கராஜ். உடனே ஆமாம் சரிதான் நீ செய்யறதும் சரி, நான் போய் படுக்கிறேன் அப்படின்னு அந்த பாட்டியும் கீழே இறங்கி போயிடுறாங்க. அந்த ஆளுங்க சுற்றி வர்றதை பார்த்துட்டு கேட்டுக்கு வெளியே ஓட ஆரம்பிக்கிறாங்க ரேவதி. பின்னாடியே இன்னும் 2 ஆள் வெளியில் இருந்தவங்களும் சேர்ந்து 4 பேருமே துரத்த, ப்ளீஸ் என்னை விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு போக, அதே சமயம் யாராவது ஹெல்ப் பண்ணுங்க ப்ளீஸ் அப்படின்னு சொல்ல, எதிரில் ஒரு பிச்சைக்காரன் தாடியெல்லாம் வச்சுட்டு பார்க்குறதுக்கே பயமா, பல்லெல்லாம் கருப்பா அப்படி
அப்படியே ஹீஹி அப்படின்னு சொல்லிட்டு பயமுறுத்துற மாதிரி ரேவதியை அப்படியே குறுக்காட்டி நிப்பாட்ட அவனையும் கீழே தள்ளி விட்டுட்டு ரேவதி ஓடுறாங்க. ஓடி போன ரேவதி திடீர்னு ரொம்ப தூரம் ஓடினதால களைப்புல பயத்துல அப்படியே அப்படியே குப்பரை கை வழுக்கி விட்டு கீழே விழுகிறாங்க. திப்புன்னு அந்த நடு ரோட்ல தனக்கு எதிரில் ஒரு பைக் வர அப்படியே அந்த 4 பேருமே என்ன ஏதோ பைக் வருது, நம்ம மாட்டிக்க போகிறோம் அப்படின்னு உடனே மலரு மலரு யாரோ உளுந்துட்டாங்க, ஏதோ ஒரு பொண்ணு, அவங்கள 4 பேர்த்த துரத்து புடி அப்படின்னு சொல்லிட்டு பாக்யராஜு கொஞ்சம் தூரம் ஓட அவங்க 4 பேருமே திரும்பி பார்க்காம ஓடிடுறாங்க. அதே சமயம் ஏமா பொண்ணு எந்திரி என்ன வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே பாக்யராஜும் கீழே அப்படியே கிடக்கிறத எழுப்புறாரு. எழுப்பி பார்த்தா கீழே தலையில் அடிபட்டு மூச்செல்லாம் திணறலாகி அப்படியே கிடக்கிற ரேவதியை தூக்கி மடியில் வச்சுட்டு அழுகிறாரு பாக்யராஜ். ஏம்மா ரேவதி என்னம்மா ஆச்சு என்னம்மா ஆச்சு அப்படின்னு சொல்ல உடனே பக்கத்தில் இருக்கிற மலரும் ரேவதி என்னாச்சு ரேவதி உனக்கு இந்த ராத்திரியில் இந்த இடத்துக்கு நீ எப்படி வந்த என்னாச்சு அப்படின்னு சொல்ல தண்ணி தண்ணி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே தண்ணி தாகத்தில் கேட்குறாங்க அங்கே ரேவதி. உடனே மலரு தண்ணி பைக்கில் இல்லையே அப்படின்னு சொல்ல இருங்க எங்கேயாவது இங்கே பக்கத்தில் கிடைக்குமான்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்ல உடனடியாக நம்ம ரேவதியை ஹாஸ்பிட்டலில் சேர்த்தணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பாக்யராஜு சொல்ல ஒரு ஆட்டோவை கை காமிக்கிறாங்க. அப்போ ஆட்டோக்காரங்க என்னப்பா இந்த மாதிரி கேஸெல்லாம் இந்த நேரத்தில் நான் ஏற்றிக்க மாட்டேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு. உடனே இருங்க நான் ஆம்புலன்ஸுக்கே ஃபோன் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆம்புலன்ஸ் நம்பருக்கு ஃபோன் பண்ணி ரேவதியை ஏற்றி அப்படியே கூட்டிகிட்டு போக போக பேச்சு மூச்செல்லாம் இல்லாமல் பல்ஸ் எல்லாம் டவுன் ஆகிட ஐயோ ரேவதி பேசு ரேவதி உன் அண்ணன் பாக்யராஜ் வந்திருக்கேன் பேசு ரேவதி. மலரு காலை பிடிச்சிட்டு உட்காந்துடுறாங்க கீழே ஆம்புலன்ஸ்குள்ளே. ரேவதி நான் உன் அண்ணி வந்திருக்க ரேவதி அப்படின்னு சொல்லிட்டு அழுகிறாங்க. என்னை காப்பாற்றுங்க அப்படின்னே சினுங்கிக்கிட்டே படுத்திருக்காங்க. ரொம்ப மூச்சு பேச்செல்லாம் டவுன் ஆகின ரேவதி ஒன்றும் இல்லைம்மா நான் உன் அண்ணன் தான் உன்னை காப்பாற்றிருக்கேன் பயப்படாதம்மா யாரும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தலையை வருடி கொடுத்துட்டே ஆம்புலன்ஸ்லேயே உட்காந்துருக்காரு பாக்யராஜ். ஆம்புலன்ஸை ஸ்பீடாக போகிறாங்க. போய் அங்கே ஸ்ட்ரக்சரில் ரேவதியை இறக்கி உள்ளே எடுத்துகிட்டு போகிறாங்க. அதே சமயம் வெளியில் நிற்கிற பாக்யராஜ் மலர் 2 பேருமே அங்கே அழகுமதிக்கு ஃபோன் பண்ண அழகுமதியோ என்னது ரேவதி அன்னைக்கு இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு மதியம் டவுன் ஆகி இருந்தாலும் என்ன நடந்திருக்கும் அங்கே அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுக்கிட்டே அழகு மலருக்கு ஆறுதல் சொல்கிறாங்க. ப்ளீஸ் நீங்கள் டவுன் ஆகாதீங்க, அங்கே நீங்கள் தைரியமாக இருங்க, இதோ இப்போவே உங்கள் தம்பிக்கு நான் ஃபோன் பண்ணி சொல்லி அவரையும் எழுப்பி கூட்டிகிட்டு வர அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ராகவி பக்கத்தில் படுத்துட்டு இருந்த மதி எழுந்திரிச்சு ஃபோன் பண்ணுறாங்க. பக்கத்து ரூமில் படுத்துருக்கிற சுரேஷ்க்கு வெளியில் வாங்க கொஞ்சம் அவசரமாக நம்ம ஒரு முக்கியமான இடத்துக்கு போகணும் அப்படின்னு சொல்ல அதே சமயம் ராஜலட்சுமியும் ஹாலில் அங்கே என்ன நடந்திருக்குங்கிறத பற்றி தெரியாமல் கொட்டாவி விட்டுக்கிட்டே இப்போத்தான் நடு ராத்திரியில் ஊர் சுற்றுறக்கு அவங்க 2 பேர்த்தையும் அனுப்பிச்சி வச்ச, இப்போ என்ன என் புள்ள சுரேஷையும் கூட்டிகிட்டு நீயும் ஊர் சுற்றலான்னு இந்த நேரத்துக்கு கிளம்பிட்டியா, எங்கடா சுரேஷ் போகிற அப்படின்னு சொல்ல ஆமாம் என்ன நடந்துச்சுன்னு தெரியாமல் லூசுத்தனமாக பேசாதம்மா, அக்காவை யாரோ 4 பேர் நடு ரோட்டில் துரத்திட்டு வந்து அப்படியே அக்கா விழுந்து கரெக்டாக நம்ம அண்ணன் அண்ணியும் பார்த்து ஹாஸ்பிட்டலில் சேர்த்திருக்காங்களாமாம்மா அப்படின்னு சொல்லிட்டு சுரேஷ் சொல்ல உடனே அதிர்ச்சி ஆகிடுறாங்க. என்னடா சொல்கிற, பெத்தவ வயிறு பற்றி எரியுது, நைட்டு 1 மணிக்கு என் பிள்ளைய 4 பேர் நடுராத்திரியில் துரத்திட்டு வந்தாங்களா, என்ன ஆச்சு, அவள் வீட்டுக்கு தானே போனா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க ஆமாம் வீட்டுக்கு ரீச் ஆகிட்டீங்களான்னு நான் நைட் 9 மணிக்கு கேட்டப்ப கூட நான் ரீச் ஆகிட்டேன்னு தானே என்கிட்ட சொன்னாங்க, அதுதான் என்ன நடந்திருக்குன்னு புரியலை அப்படின்னு மதி சொல்ல உடனே சுரேஷ் சரி மாமாவுக்காவது கால் பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சுரேஷ் ஃபோன் பண்ணுறாரு. அதே சமயம் அங்கே தங்கராஜ் நல்லா வேணுண்டி எப்படியாவது எங்கேயாவது போய் தொலை அப்படின்னு சொல்லிட்டு அங்கே தன்னோட அடியாட்கள் கிட்ட ஃபோன் பேசி முடிச்சுட்டு ஃபோனை வச்ச நேரம் சுரேஷ் கால் பண்ண ஆஹா இவன் அக்காவை இவன் அண்ணன் தான் ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போயிருப்பான், உடனே சங்கதி தெரிஞ்ச உடனே இவன் கூப்பிட்றானா, எடுக்கக்கூடாது, இந்த குடும்பம் அந்த அழகுமதி போனதுக்கப்புறம் முன்ன மாதிரி இல்லை, இவன் மட்டும் நம்ம பேச்சை கேட்குறானா அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை அட்டன் பண்ணவே இல்லை தங்கராஜும். அதே சமயம் ஏனோ மாமா எடுக்கலை அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே அங்கே ராஜலட்சுமியும் போய் ராகவனை எனக்கு பெரிய சமாச்சாரம் நடந்து போச்சுங்க, எழுந்திரிச்சு வாங்க, நம்ம புள்ள ரேவதி ஹாஸ்பிட்டலில் இருக்காளாம் அப்படின்னு எல்லா விவரத்தையும் சொல்ல உடனே ராகவனும் அழுதுகிட்டே நடமா என் பிள்ளைய நான் பார்க்கணும் முதல்ல அப்படின்னு எல்லாருமா கிளம்பி போக மதி ஸ்ருதி நீ ராகவியை பார்த்துக்கம்மா, நல்லா தாப்பால் போட்டு பத்திரமா இருமா, ஏதாவது ஒன்றுனா ஃபோனை கையில் வச்சுக்க கூப்பிடுமா அப்படின்னு சொல்லிட்டு சுரேஷ் மதி ராகவன் ராஜலட்சுமின்னு எல்லாருமே ஹாஸ்பிட்டல் போகிறாங்க. அதே சமயம் அங்கே இவங்களுக்கு மூச்சு திணறல் அதிகமாக இருக்குங்க, இப்போவே இமீடியட்டாக ஐசியூக்கு ஷிஃப்ட் பண்ணி ஆக்சிஜன் சப்போர்ட்
ரிப்போர்ட்டில் தான் இவங்களை வச்சு ட்ரீட்மெண்ட் கொடுக்க வேண்டியது இருக்குது. இதுக்கு பணம்லாம் கொஞ்சம் அதிகமாக செலவாகும், பரவாயில்லையா அப்படின்னு டாக்டர் சொல்ல உடனே பாக்யராஜும் மலரும் பரவாயில்லைங்க, பரவாயில்ல, எங்கள் ரேவதியை எப்படியாவது காப்பாற்றி கொடுங்க அப்படின்னு அந்த நேரத்துக்கு பணத்தை பற்றி யோசிக்காமல் தான் தங்கச்சி பிழைச்சா போதும்னு சொல்லி அங்கே உறுதியளிக்கிறாரு பாக்யராஜும். டாக்டர்ஸ் உடனடியாக ரேவதியை ஷிஃப்ட் பண்ணுறாங்க. நார்மல் வார்டில் இருந்து ஐசியூக்கு உள்ளே என்டர் ஆகிற அழகுமதியும் ஒன்றும் இருக்காது அக்கா, ஒன்றும் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு தலையை தடவி கொடுக்குறாங்க ரேவதிக்கு. ரேவதி கண் முழிக்கிற பாடே இல்லை. பின்னாடியே ராஜலட்சுமியும் அழுதுகிட்டே ரேவதி, என் தங்கப்புள்ள கண்ணை முழிச்சு பாருமா, உன் அம்மா வந்திருக்கேம்மா அப்படின்னு தலையாக அடிச்சுக்கிட்டே அழுக. ராகவனும் ரேவதி, உன் அப்பா வந்திருக்கேம்மா, பேசுமா அப்படின்னு பின்னாடியே போகிறாரு. அதே சமயம் சுரேஷும் சார் எங்கள் அக்காவுக்கு என்னாச்சு சார் அப்படின்னு அழுகிறாரு. அதே சமயம் டாக்டர்ஸ் இப்போதைக்கு எதையும் சொல்ல முடியாதுங்க, உள்ளே போய் ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு தான் அதுக்கப்புறம் ப்ரொசீட் பண்ணதுக்கப்புறம் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து உள்ள ஐசியூக்குள்ளே போயிடுறாங்க. அதே சமயம் ராஜலட்சுமி, எனக்கு அப்போவே தெரியும் நீ பிறந்த நாள் கொண்டாடுறதுக்கு என் பிள்ளைய வர சொல்லி கண்டிப்பாக அவள் குடும்பத்தில் ஏதாவது கலகம் ஊட்டிடுவேன்னு தெரியும்டி, அதான் நீ பண்ணுறது தான் என்னோட பிள்ளைக்கு இந்த நிலைமைக்கு காரணம் அப்படின்னு அழகுமதியை திட்டுறாங்க. ஆமாம், மாப்பிள்ளை எங்கடா பாக்யராஜ், ஃபோன் பண்ணி சொன்னையா அப்படின்னு கேட்குறாங்க ராஜலட்சுமி. அதே சமயம் பாக்யராஜோ, அம்மா நான் ஃபோன் பண்ணால் அவர் எடுக்கலம்மா அப்படின்னு சொல்ல உடனே சுரேஷ், இதோ நான் மாமாவை கூப்பிட்டு வரக்கு போகிறேன் அப்படின்னு சொல்ல, இல்லை பேஷண்ட் கண்ணு முழிச்சிட்டாங்க, அவங்கக்கிட்ட ஏதாவது பேசுகிறீங்களா அப்படின்னு சொல்ல உள்ளே போய் எல்லாத்தையும் தெரிஞ்சுட்ட சுரேஷ் தங்கராஜ் வீட்டுக்கு போய் அடி பொழந்து கட்டுற